பிரம்மச்சாரின்னா ஒத்த வேஷ்டி, கிரகஸ்தன் அப்படின்னா 2 வேஷ்டி, வானப்பிரஸ்தன்னா தாடி, சன்னியாசின்னா மொட்டை. இப்ப நான் சொன்ன மாதிரி கன்னிக்கை பார்த்தா தெரியும். கல்யாணம் ஆச்சுன்னா கால் மெட்டி, வளையல், மெட்டி, இந்த புருவ மத்தியத்துல உள்ள இது, குழந்தை பிறந்த பொண்ணு அப்படி. இது மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அழகான சிஸ்டம். இததான் கொலாப்ஸ் பண்றாங்க, திட்டமிட்டு பண்றாங்க. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லும் போது சனாதனம்ங்கிறது, ஹிந்து மதம்ங்கிறது ஒரு ஒரு ஐடியாலஜி இல்லை, அது ஒரு லைஃப் ஸ்டைல். மற்ற மதங்கள் மாதிரி கிடையாது, இது ஒரு லைஃப் ஸ்டைல். இது ஒரு சித்தாந்தம் இல்லை, இது ஒரு லைஃப், அழகான லைஃப், வாழ்க்கை முறை. உலகம் முழுக்க அதை நாம் குழந்தைகள்கிட்ட கொண்டு போகணும். இந்த மாதிரி இட்டுக்கிறதோ, தலை விவகாரங்கள்லையோ, வஸ்திரங்கள் பண்ணிக்கிறதுலையோ, அது சௌகரியப்படி சிலதெல்லாம் பண்ணிட்டாலும் சிலதெல்லாம் ட்ரெடிஷனலா உள்ளதை விட்டுடக்கூடாது. நெத்தி இட்டுக்காம எடுக்காதுன்னு சொல்லவே கூடாது, பூ வச்சுக்காம இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. பூ வச்சுக்கிறதுனா அலங்காரத்துக்கு இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அலங்காரத்துக்கு நினைச்சிட்டு இருக்கோம். பழைய காலத்துல ரொம்ப, நான் சொல்றேன் 70 வயசுக்கு மேல உள்ளவாளுக்கு நான் சொல்றது புரியும். நான் எங்க பாட்டி எல்லாம் இப்ப இது மாதிரி என்ன மல்லிகை பூவா கிடைக்கும் கிராமத்துல பொழுது முடிஞ்சா செம்பரத்த பூ எடுத்து வச்சுப்பா. யாருக்கா தெரியுமா? செம்பரத்த பூன்னு ஆத்துல வருஷம் 365 நாளும் பூக்கும். அது ஏன்னா ஸ்திரீக்களுக்கு ஒரு தர்மம், சுவாசன்யே நமஹ சுவாசன்யர்ச்சன பிரீதாயி நமஹ அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. அம்பாளை பூஜை பண்ணணும்னா மணி தீபத்துல போய் பூஜை பண்ணலாம். மணி தீபத்துக்கு எல்லாராலையும் போக முடியுமா? அதுக்கு பிரதிநிதியா உள்ளதுதான் சுவாசினிகள். சுவாசினிகளை பூஜை பண்ணினாலே அம்பாளை பூஜை பண்ணிடலாம். மாதிரி சுவாசினிகளை பூஜை பண்ணணும், அம்பாளை பூஜை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஷோடசோபச்சாரங்கள்லாம் அப்புறம் இருக்கட்டும், அடிப்படை ஒரு குங்குமம் கொடுக்கறது, ஒரு பூ கொடுக்கறது, வளையல், மெட்டி, சீப்பு, தேங்காய், ரவிக்க பிட்டு, இதெல்லாம் அதோட அடையாளம். பக்கத்தாத்து மாமி ஒரு நாளைக்கு 10 தடவை நம்ம ஆத்துக்கு வந்துட்டு போனாலும் போறதுக்கு குங்குமம் எடுத்துட்டு போன்னு சொல்லுவோம். ஒரு காலத்துல யார் ஆத்துக்கு வந்துட்டு போனாலும் குங்குமம் கொடுக்காம நாம அனுப்ப மாட்டோம். அது அந்த அபியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி புருஷா வந்தா விபூதி கொடுத்து அனுப்புறமா என்ன? புருஷா எல்லாம் வந்தா விபூதி போட்டு அனுப்புவா. ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா, பேய் பிசாஜி பிடிச்சிருந்ததுன்னா போட்டு அனுப்பலாம். அதனால அதுக்கு ரிலேட்டடா உன்னை சொல்லிட்டு போயிடுறேன். கல்யாணத்துல ரவிக்க துணி கொடுக்கறதோ, தேங்காய் பை போடுறமோ முகூர்த்த பையின்னு, அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு சம்பந்தம் இல்லை, அதனால நான் சாஸ்திரத்தை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக பாரு. அங்க தேங்காய் தான் கொடுக்கணும், ரவிக்க துணி தான் கொடுக்கணும். உங்க சௌரியத்துக்கு வேற கிஃப்ட் பொருள் கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா சாஸ்திர ரீதியா தாம்பத்திய வாழ்க்கை சௌக்கியமா இருக்கிறதுக்கு 2 காரணம். ஜாதக ரீதியா சுக்கிரன் பலமா இருக்கணும். கலத்திர காரகன்னு பேரு. கலத்திர ஸ்தானாதிபதி வேற, கலத்திர லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்துக்கு கலத்திர ஸ்தானாதிபதினு பேரு. அது வேற, எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த லக்னமா இருந்தாலும். கலத்திர காரகன் யாருன்னா சுக்கிரன். 7ஆம் இடம் சுக்கிரன்கிறதுனால, 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம்ங்கிறதுனால சுக்கிரனுடைய அடையாளமான அந்த வைரத்தை போடும் போது 7 கல்லு வச்சு அதனாலதான் போட்டுக்கணும். பிராச்சீன ட்ரெடிஷனல் தோட பார்த்தேன்னா 7 கல்லு தான் இருக்கும். அது இப்பதான் நாய் மாதிரி, குருவி மாதிரி, வாத்து மாதிரி, குரங்கு மாதிரி எல்லாம் போட்டுக்கிறது. பிராச்சீன ட்ரெடிஷனல் தாடங்கம்னு பேர். அதை எடுத்து பார்த்தேன்னா 7 கல்லு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், சுக்கிரனுக்கு பிரீத்தி. அது 2வது விஷயம், சுக்கிரனுக்கு பிரீத்தி இன்னொன்னு இருக்கு. என்னன்னா கோதானம். கோதானம் பண்ணினா சுக்கிரனுக்கு அத்தனை பிரீத்தி. அதனாலதான் கன்னிகாதானம் பண்ணும் போது கோதானம், ஸ்வர்ணம், வைஷ்ணவாலா இருந்தா சாலக்கிராமம் எல்லாமே வச்சுப்பா. இந்த நம்ம ஸ்மார்த்தால ஸ்வர்ணம் உண்டு, கோ உண்டு. சவத்சகோ சகஸ்ராத்யநேக கோடி
வஸ்திராபரண பூதான பகுபான சந்தோஷித பாத்திர பூதோபய சம்பந்தி ராஜஸ்ரேஷ்ட வம்சாவளி நாம கோத்திர பிரவரோச்சாரண சீதா கல்யாண சூர்ணிக சொல்லும் போது அந்த அந்த கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கும் போது ஜனகன் எப்படி கொடுத்தான்னா வெத்தலபாக்கு ஸ்வர்ணம் சீதையோட கையை பசுமாடு இதோட சேர்த்து கொடுக்குறான். அந்த பசுமாடெல்லாம் இன்னைக்கு சமீபத்துல நான் 2 கல்யாணம் பார்த்தேன். மேடைக்கே மாட்டை ஒத்துன்னு வந்துட்டார் ஒருத்தர் மெட்ராஸ்ல. அப்படி கன்னிகாதானம் பண்ணி வைத்தியத்துல பண்ணினவாளா இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சா பண்ணலாம், மாடு வச்சுக்கிறவரா இருந்தா சரிங்களா. அதனால நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, கோப்பிரதிநிதி நாதிக்கேலம். பசுமாடுக்கு பதிலாக தேங்காய் கொடுக்கலாம். ஏன் தேங்காய் அப்படின்னா, ரொம்ப பேர் தேங்காய் கொடுக்கலாம்ங்கிறது அதுக்கு சம்பந்தமா எப்படி வரும்னு கேட்டா, பசுமாடை யார்கிட்ட கொடுக்கணும்னா ருத்ராயகாம். அந்த பசுமாடை தானம் வாங்கிக்கிறவா சொல்ல வேண்டிய மந்திரம் சிவபெருமானுக்கு, ருத்ரனுக்கு தான் பசுமாடு. அந்த தேங்காய் யாரு? ருத்ரன். அதனாலதான் நார்த் இந்தியாவா இருந்தாலும் தேங்காய் உடைக்கிறோம் பாருங்க. பிரார்த்தனை அது முக்கண்ணு இருக்கு பத்தியில, 3 கண்ணு, அதை பலி கொடுக்குற மாதிரி. அது சொல்லிட்டு போனா பெரிய விஷயம், உள்ள போயிட்டே இருக்கும், எல்லாத்தையும் நீங்க கேப்சர் பண்ணிக்கிறது கஷ்டம். ஆனா அதெல்லாம் இது அடிப்படையே விட்டு போயிடும்னு எனக்கு வரமா இருக்கு. வர வர எதுக்கு எப்படின்னு சொல்றேன் கேள்வோம். இந்த தேங்காயை கொடுக்கறது பசுமாட்டுக்கு பதிலா நாளடைவில் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷம் முன்னாடி பிறந்த தேங்காய் கொடுப்பா, ரவிக்க துணி கொடுப்பா. இது மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்டு பசார்லாம் வந்து ஓபன் பண்ணி விட்ட உடனே அங்க போய் ரங்கநாதன் தெருவில் மெட்ராஸ்ல டி நகர்ல இது மாதிரி ஒரு பாத்திரம், எவசம் ஒரு பாத்திரம் இருக்கு பாருங்க. ஒரே மாதிரி பேசன் 500 பேசனை வாங்கி முதல்ல ஆரம்பிச்சது அப்படிதான். எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு கிஃப்ட் எவசம் ஒரு பாத்திரம். அந்த பேசன்ல ரசம் வச்சுக்க முடியாது, குழம்பு வச்சுக்க முடியாது, கறி வச்சுக்க முடியாது, பிசைஞ்சு ஒரு வேளை சாப்பிட முடியாது, ஊறுகாய் போட்டு வச்சுக்க முடியாது, தயிர் போட்டு வச்சுக்க முடியாது. அந்த பேசன் எதுக்கு திரும்பி உபயோகப்படும்? நித்தியப்படி மாமா பொழுது முடிஞ்ச உடனே பண்ணிக்கிறாரு பாருங்க, அதுக்குதான் உபயோகப்படும். அதுல தண்ணி வச்சுக்கலாம். அதுல அந்த பேசனை கொண்டு கொடுக்கறமே, தேங்காய் கொடுத்த இடத்துல அதை கொடுக்குறோம், தேங்காய் போட்ட இடத்துல சாக்லேட்டை போடுறோம், தேங்காய் கொடுத்த இடத்துல ஆரஞ்சை போடுறோம். எதுக்கு எதுன்னு தெரிய வேண்டாமா? அப்ப என்ன ஆகும்னா, நாளைக்கு ஒரு 4 தலைமுறை கேட்டு ஒரு பையன் வந்து கேட்பான், முகூர்த்த பையனா என்னன்னு கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா? சொல்லாம இருக்கலாமா? நாம எதுக்கு இது ஆரம்பிச்சதுன்னு தெரியணுமோ? தேங்காய் தான் கொடுக்கணும். அத்தனை பேருக்கும், புருஷாளுக்கு அத்தனை பேருக்கும் கோதானம் பண்ற மாதிரி. இது ஒரு பக்கமாச்சா. ஸ்திரீகள் அத்தனை பேருக்கு ரவிக்க துணி தான் கொடுக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி பாத்திரங்கள் தான் கொடுக்க கூடாது. இப்படி சில பேர் சொல்லுவா, அந்த காலத்துல எல்லாம் ரவிக்க துணி எல்லாத்தையும் போட்டுப்பா, ஒரே மாதிரி குவாலிட்டியா காற்றல இருந்தது. இப்ப வந்து வெரைட்டியா போயிடுது. அது மாதிரி கொடுக்குற ரவிக்க துணி யாரும் உபயோகப்படுத்துறதும் கிடையாது. ஒரு ரவிக்க துணியே அந்த 5 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு மாதிரி 10 பஸ் மாறுற மாதிரி ஒரே ரவிக்க துணி பொழுது முடிந்தா 4 மாமிட்ட மாறி மாறி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் சரியா வருமா? பாருங்க, நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம தர்மம். அதை எப்படி உபயோகப்படுறாங்க விஷயம் இல்லை. இந்த கொடுக்க வேண்டியது சம்பிரதாயம், ஒரு சாஸ்திரம். இது சுவாசினி நமஹா சுவாசின் எச்சன பிரீதாயி நமஹா அப்படின்னு சுவாசினிகளுக்கு பிரியமானது அப்படிங்கிறதுக்காக. இப்ப அம்பால நான் ஆரம்பிச்ச விஷயத்துக்கு வரேன். பராசக்தியா, மகாலட்சுமியா, சரஸ்வதியா, அவாவா சௌரியம். சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்தா. பரமேஸ்வரன் பார்வதியோட சேர்ந்துட்ட பிறகுதான் சக்தனானார். பிரம்மம் பிரம்மமா இருந்ததுன்னா பிரம்மமேனு தான் இருக்கணும். அது பிரம்மம் சக்தியோட சேரும் போது அப்படிங்கிறது ஒரு விசாரம், இங்க சாஸ்திர விசாரம். அப்ப சக்தி வேற பிரம்மம் வேறையா, அபேத வஸ்துவா அப்படின்னா கிடையாது. அத்வைத்தப்படி கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இப்ப நான் பிரவச்சனம் பண்றேன். இப்ப நம்ம நாளைக்கு தமிழ் சங்கத்துல சாயங்காலம் 4 மணிலேருந்து ஃபங்க்ஷன், அவார்டு கொடுக்குற நம்ம நாராயண மாமா தான் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதுக்காக எங்களெல்லாம் வர சொல்லும் போது கிருஷ்ணன் மாமா ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதுக்காக வர சொல்லும் போது நம்ம இந்த மடத்துல இருந்து ஒரு நாராயணன் போன் பண்ணார் எனக்கு.
இப்ப என்ன கூப்பிட்டது எதுக்கு? பிரவச்சனத்துக்கு. எனக்கு அவார்டு கொடுக்கறது எதுக்கு? பிரவச்சனத்துக்கு. கவனிச்சு கேளுங்க, எனக்காக சொல்லல. இப்ப நான் வேற, நான் பண்ற பிரவச்சன சக்தி வேறையான்னு. இப்ப நான் பிரவச்சனம் 2 மணி நேரம் பண்றேன். 2 மணி நேரம் முடிஞ்ச உடனே கீழே நான் இறங்கிட்டேன், பிரவச்சனத்தை நிறுத்திட்டேன்னா பிரவச்சனம் பண்ற சக்தி என்னை விட்டு போய் படுத்துட்டுருமா? இல்ல அதை வீட்டுல வச்சுட்டு நான் வெளியில போக முடியுமா? கவனிச்சு கேட்கணும். அது எங்கிட்டயே தான் இருக்கு. நான் பிரவச்சனம் பண்ற சமயத்துல வெளியில வர்றது, பிரவச்சனம் பண்ணாத சமயத்துல எங்க இருக்குது? எங்கிட்டயே தான் இருக்கு. அது மாதிரி பிரம்மம் பிரம்மமா இருக்கிறதே இந்த பிரகிருதிங்கிற சக்தி, அவ்யக்தம்ங்கிற சக்தி, மாயங்கிற சக்தி, பராசக்திங்கிற சக்தி பிரம்மத்திலேயே லயமா இருக்கு. அந்த லயமா இருக்கிறத காமிக்கிறதுக்கு தான் பிரம்மம் யோக நித்திரையா இருக்கு. தட்சிணாமூர்த்தியோ ரங்கநாதரோ அதெல்லாம் காமிக்கிறது தான். ரங்கநாதர் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்ற போதில 5 ரங்கநாதர் இருக்கார். காவிரி உற்பத்தியிலேருந்து கடை பூம்புகார் போறதுக்குள்ள 5 க்ஷேத்திரம் இருக்கு. ரங்கநாதருடைய க்ஷேத்திரம் 5 க்ஷேத்திரம் இருக்கு. அதுல பிரதானம் ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்க ரங்கநாதரவே பார்த்தேன்னா ரங்கநாதர் மட்டும்தான் இருப்பார். தொப்புள்ள பிரம்மா இருக்க மாட்டார், மகாலட்சுமி இருக்க மாட்டார், மகரிஷிகள் இருக்க மாட்டா, யாருமே இருக்க மாட்டா. சுத்தி பார்த்தேன்னா யாருமே இருக்க மாட்டா. இதே திருவனந்தபுரத்துல போய் அனந்த பத்மநாபர் பார்க்கும், எல்லாரும் இருப்பா. 33 கோடி தேவதைகள் இருப்பா, ரிஷிகள் இருப்பா, மகாலட்சுமி இருப்பா, ஸ்ரீதேவி பூதேவி அத்தனை பேரும் இருப்பா. இதுவும் அதுவும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஸ்ரீரங்கம் சிருஷ்டிக்கு முன்னாடி உள்ள நிலை, திருவனந்தபுரம் சிருஷ்டி ஆனப்புறம் உள்ள நிலை. இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கு முன்னாடி உள்ளத அவ அத்தனை பேர் எங்க இருக்கா? இந்த ரங்கநாதத்தியே தான் இருக்கா. அவருக்குள்ள அந்தர்கதமா இருக்கா. எப்படி நான் பிரவச்சனம் பண்ணாத போதும் பிரவச்சன சக்தி எங்கிட்ட இருக்கு, நான் பிரவச்சனம் பண்ணும் போது வெளியில வரா மாதிரி இந்த உலகத்தை படைக்கணும்னு பகவான் சங்கல்பிக்கும் போது வெளியில வர உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர் தலைவருக்கே. கம்பராமாயண முதல் பாடல். அழகிலா விளையாட்டுடையார். இந்த இந்த விளையாட்டு லோகவத்து லீலா கைவல்யம்ங்கிற இந்த ஜெகத் சிருஷ்டிங்கிற விளையாட்டு, இதுல உள்ள சக்தி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிற இந்த சக்தி, இந்த விளையாட்டு இது வேற, பரமாத்மா வேற இல்லை. வைஷ்ணவ சம்பிரதாயம் அல்லது வேதாந்த சம்பிரதாயத்துல சொல்லும் போது மாய பிரம்மம்னு சொல்றது. அது பகவான் பகவத்கீதையில சொல்லும் போதே மமமாயான்னு தான் சொல்றான். மமமாயா துரத்தியா அப்படிங்கிறான். இந்த மாயையை தாண்டது அவ்வளவு சுலகம் இல்ல அர்ஜுனா. இதை தாண்டணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்பட்டா என்ன பண்ணணும்? மாமை வைத்தே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. எங்கால பிடிச்சாதான் மாயையை தாண்ட முடியும், எங்கால பிடிக்கலன்னா மாயையை தாண்ட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் வேற இல்ல, மாய வேற கிடையாது. அப்ப மாயைக்கும் ஆத்தியந்தம் கிடையாது, பரமாத்மாவுக்கும் ஆத்தியந்தம் கிடையாது. இது ரெண்டும் அபேத வஸ்து கிடையாது. கத்தி வேற வெற்ற சக்தி வேற கிடையாது. கவனிச்சு கேட்கணும். கத்தி வேற வெற்ற சக்தி வேற கிடையாது. அது மாதிரி இங்க பிரம்மம் வேற சக்தி வேற கிடையாது. ஆனா சக்தி வெளிப்பட்டாதான் பிரபஞ்சம்ங்கிறது வருது. சக்தி வெளிப்படலேன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த பிரம்மத்தோட சக்தி தான் அந்த பிரபஞ்சமே. அதனாலதான் ஈஸ்வரன் பேர். ஈஸ்வரன்னா இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதினு அர்த்தம், இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் அர்த்தம். ஈஷாவாஸ்யா ஜெகத் சத் ஜெகத் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தெக்தேன புஞ்சீதா அப்படின்னு ஈஷாவாஸ்யோபனிஷத்து சொல்றது. இதற்கு சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத், எல்லாம் அவனோட ஐஸ்வர்யம், இது அத்தனையும் அவனோட சொத்து. ஆனா இந்த சொத்து இல்லைன்னா அவர் டம்மி. அதையும் கேட்கணும். சிவசக்தியாயுத்தோ எதி பவதி சக்தா. அந்த ஒரு ஸ்லோகத்துக்கே இன்னொரு விசேஷம் சொல்றேன். சிவஹா அப்படின்னு இருக்கிறதுல அதுல உயிர் எழுத்தி மெய் எழுத்துன்னு தமிழ்ல சொல்லுவான். இச்சு பிளஸ் இ சேர்ந்ததுதான் சி. இதுல
அ ஆ அப்படிங்கிறது புருஷன், ஈங்கிறது ஸ்திரீ. வியாக்கரண ரீதியா தெரியுமா உங்களுக்கு? ஸ்திரீ சப்தத்தை கவனிச்சா தெரியும். அகாராந்த புல்லிங்கோ ராம சப்த, ராமஹ ராமோ ராமா அப்படின்னு வரும். இகாராந்த புல்லிங்கா ஸ்திரீ சப்தா. இகாராந்தம் வந்துருச்சுன்னா பெண் சப்தமா தான் வரும். அது ஆண் சப்தமா வராது. அப்ப இச்சு பிளஸ் இ சி அப்படின்னு சொல்லிட்டேன். தமிழ்ல வந்து ச அப்படின்னு போட்டு மேல ஒரு கொம்பு போடுவோம். அந்த கொம்பு தான் இ. சிவ இம். அதுல ஈங்கிற அந்த அம்பாலான அந்த கொம்பை எடுத்துட்டா சிவம்னு படிப்போமா, சவம்னு படிப்போம். அது சிவம் இல்ல, சவம். இவ்வளவு அழகா ஏற்பாடு பண்ணி ஆர்கேபுரம் தானே இது, காமாட்சி கோவில்ல உபன்யாசம் நடக்கிறதே. நீங்க வரையலாமான்னு ஒருத்தருக்கு நம்ம போன் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டோம்னா, ஒரு காலத்துல டெல்லியில எங்க நடந்தாலும் போயிடுவேனா, இன்னைக்கு அது மாதிரி எல்லாம் போறதுக்கு எங்கிட்ட சக்தி இல்லை, அதனால நான் ஆத்துல சிவனேன்னு இருக்கேங்கிற. எவ்வளவு சகஜமா நம்ம வேதாந்தத்தை சொல்லிட்டு போறோம் பாருங்க. என்கிட்ட சக்தி இல்லை, அதனால நான் ஆத்துல சிவனேன்னு இருக்கேன். நடக்கிற சக்தி இல்லை, பேசுற சக்தி இல்லை, பார்க்கிற சக்தி இல்லை, சாப்பிட என்ன வேணாலும் சொல்லுங்க, அது இல்லைன்னா என்ன பண்ணணும்? சிவனேன்னு தான் இருக்கணும். ஒரு மரியாதைக்கு சிவனேன்னு சொன்னேன், சவனேன்னு தான் இருக்கணும். அப்ப சிவசக்தியாயுக்தோ எதி பவதி, நான் சொல்லல, ஆச்சாரியால் சொல்லல, சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்தா, அப்பதான் அவன் சக்தனானா. நச்சே இது எந்த எல்லா தேவதைக்குமே வச்சுக்கலாம். மகாவிஷ்ணுக்கும் இது பொருந்தும், பிரம்மாவுக்கும் இது பொருந்தும். அதனாலதான் அந்தந்த தேவதைகளுடைய சக்தியை நாம பத்னின்னு சொல்றோம். மனைவின்னு சொல்றது சில பேருக்கு இன்னைக்கு இந்த குழந்தைகள்லாம் அது என்ன, சில தெய்வங்கள்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, எனக்கு அதனால முருகனை பிடிக்காது, கிருஷ்ணனை பிடிக்காது, ராமரை மட்டும்தான் பிடிக்கும், பெருமாள்லயே அவர் ஒரு பொண்டாட்டியோட உள்ளவர், இப்படி எல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமா பேசுறது. முதல்ல பொண்டாட்டின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தெய்வங்களோட சக்தின்னு சொல்லிட்டேன். மகாவிஷ்ணுவோட சக்தி என்ன? சிருஷ்டி இல்ல, ஸ்திதி, ரட்சண சக்தி. ரட்சணத்துக்கு என்ன தேவை? பொறுமை வேணும், கருணை வேணும். இது 2 இருந்தாதான் ரட்சணமே பண்ண முடியும். இத்தனை ஈடுபாடோட குடும்பத்துல நாம பண்றதுக்கு காரணம் நமக்குள்ள கருணை. இவன் நினைச்சபடி அந்த குடும்பம் இல்ல, மனைவி எல்லாருக்கும் இல்ல, அனுகூலமா உள்ளவா நிறைய பேர் இருக்கா. அனுகூலம் இல்லாதவர குடும்பத்தையும் ரட்சிக்கிறான் பத்தியில. உபகாரம் இல்லாத மனைவி, உபதிரவமா இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துன்னு போறான் பத்தியில. என்ன காரணம்னு கேட்டா கருணைங்கிறான். இதை இழுத்துன்னு போறதுக்கு அவனுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. இந்த பொறுமையும் கருணையும் இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இந்த ஆதிசங்கரர் சரித்திரத்துல சன்னியாசம் வாங்கிக்கிட்டு போப்ப சன்னியாசம் வாங்கிவிட்டார் ஆச்சாரியா. சங்கரா இது நியாயமாடான்னு கேட்கிறார் ஆரியம்பா. என்ன அனாதையா விட்டுட்டு போறையே, அப்பாவும் இல்ல, நீயோ எனக்கு ஒரு புள்ள, இப்படி என்னை விட்டுட்டு போலாமா? குழந்தைகள் ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆச்சாரியால் சொல்றாள் ஒரு வார்த்தை, அம்மா, அப்பா அம்மா என் பொண்டாட்டி என் குடும்பம்னு கவலைப்பட்டுதான் பெரும்பாலானவா வாழ்க்கை முடிஞ்சு பெறது. எல்லாருமே தன்னை பத்தியே கவலைப்பட்டா அந்த உலகத்தை பத்தி யாருமா கவலைப்படுவான்னு கேட்டான் ஆச்சாரியன். எல்லாரும் தன்னை பத்தியே கவலைப்பட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மோடி மாதிரி ஒருத்தர் வர வேண்டாமா? உலகத்தை பத்தி கவலைப்படுறவாளா வர வேண்டாமா? பாரத தேசத்துல உள்ளவா எல்லாரும் தன்னை பத்தி கவலைப்பட்டு தானே நாசமா போச்சு இந்த நாடே. இந்த தேசத்தை பத்தி கவலைப்படுறவா வேணுமே நமக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாம எல்லாமே அதை பண்ணணும். எனக்கு ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, நான் ரிட்டையர்ட் லைஃபை என்ஜாய் பண்றேன்னே சொல்லக்கூடாது, அதெல்லாம் வயத்து குழப்பம். இப்ப நாம என்ன பண்ண முடியும்? இந்த தேசத்துக்கு நமக்குள்ள சக்திக்கு, நமக்குள்ள நாலெட்ஜுக்கு நம்மால என்ன பண்ண முடியும் அதை பண்ணணும். 10 பேரை உட்காத்தி வச்சு சனாதன தர்மத்தை சொல்லணும், சம்ஸ்காரத்தை சொல்லணும், பொது தொண்டு செய்யணும், சேவை செய்யணும், சுயநலம் இல்லாத காரியம் செய்யணும். இல்லையா இது மாதிரி கோவில்கள் எல்லாம் வந்து பகவானுக்கு உழவார பணி மாதிரி இது மாதிரி கைங்கரியங்கள் பண்ணணும்.
சாப்பிட்டு சாப்பிட்டு டிவி படுத்துன்னு தூங்கக்கூடாது. ஆக்டிவா இருந்தாதான் உடம்பு ஆக்டிவா இருக்கும். சுயநலம் இல்லாம காரியம் செஞ்சாதான் ஞானம் வரும். தேச க்ஷேமத்துக்காக இருக்கணும்னு நினைக்கணும். அப்பதான் வயத்து குழம்பு குழந்தைகள் எல்லாம் கிளப்பி விடுறதுக்காக ஒரு காலம் போச்சு. இப்ப ஒண்ணும் இல்லையே. அது மாதிரி நிர்பந்தங்கள்லாம் நமக்கு கிடையாது. ஆச்சாரியர்கள் அப்பயே கிளம்புறா. அது மாதிரி சில பேர்கள் தான் வாழ்க்கையில கிளம்புறவா. இந்த தேசத்தை பத்தி கவலைப்படணும், தேசத்துக்காக சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற சமர்ப்பண புத்தியோட இருக்கணும். இங்க சக்தனா இருந்தா சக்தி சேரும் போது சிவனாரா எதிபவதி சக்த பிரபவித்தும். இப்ப சொன்ன எந்த தெய்வமா இருந்தாலும் அந்தந்த சக்தி பத்னின்னு சொன்னேன். பொறுமையும் கருணையும் விஷ்ணுவோட சக்தியா இருக்கிறதுனாலதான் பிரகிருதி. பிரகிருதியினுடைய அடையாளம் பூதேவி, கருணையினுடைய அடையாளம் ஸ்ரீதேவி பத்னின். பிரம்மாவுக்கு பத்னி சரஸ்வதி. பிரம்மாவோட சக்தி சிருஷ்டி. அதுக்கு தேவை நாலெட்ஜ். நாலெட்ஜ் எப்படி இருக்கணும்னா பியூரா இருக்கணும். அதனாலதான் யா குந்தேந்து துஷாரஹார தவலா, யா சுப்ர வஸ்திராவிருதா, யா வீணா வர மண்டித கரா, யா ஸ்வேத பத்மாசனா. எல்லாம் வெள்ளையார், வெள்ளைத்தாமரையில் அமர்ந்திருப்பாள், வீற்றிருப்பாள்னு பாரதியாருடைய ஒரு பாடு. வெள்ளைத்தாமரைன்னு சொல்லுவானேன்னா எல்லாம் பியூர் ஒயிட். ஏன்னா பியூர் நாலெட்ஜ்னு அர்த்தம். கலங்கம் இல்லாததான நாலெட்ஜ். வெள்ளை புடவை கட்டிருக்காள் சரஸ்வதினா, நம்மளுடைய ஹிந்து சம்பிரதாயத்துல சுமங்கலிகள் வெள்ளை புடவை கட்டிப்பாங்க, கட்டிக்கிறது கிடையாது. அப்ப சரஸ்வதி கட்டிட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டுதுன்னா நீங்க எப்படி பதில் சொல்லுவேன்? சொல்லணுமே, பியூர் நாலெட்ஜ்ன்னு சொல்லணும். எல்லாம் பியூர் அங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் சேர்ந்த ஒரு வடிவம் பராசக்திங்கிறது. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். சித்தி புத்தி மகாகணபதியோடது. மகாகணபதிக்கு என்ன பெயர்? கணநாயகர்னு பேரு, கணபதினு பேரு. அதெல்லாம் பேர் இல்லை. யாருக்கா ஒரிஜினல் பெயர் தெரியுமா மகாகணபதியோடது? நான் சொன்ன ஆச்சரியப்படுவேன். பிரம்மணஸ்பதினு பேர் அவருக்கு. ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னூதிபிஸ்ஸீதசாதனம் கணாநாந்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம். சொல்றமோனோ பிரம்மணஸ்பதி அப்படிங்கிறோம். கணபதி, பிள்ளையார் இதெல்லாம் காரண பெயர். ஒரிஜினல் பெயர் பிரம்மணஸ்பதி. அந்த சித்தி யோகம் சித்திச்சிருக்கு. அதனாலதான் அவ்வளோ பெரிய உருவமா இருக்கிறவர் மூஞ்சோர் மேல இத்திருண்டா உட்காந்துருக்கார். பெரிய உருவத்தை லகுவா பண்ணணும். யோகத்துல லகிமான்னு பேர். அது வெயிட் இல்லாம பண்ணணும்னா சித்தி இருக்கணும், புத்தி இருக்கணும். அதனால சித்தி புத்தி. இச்சா சக்தி ஞான சக்தி தான் வள்ளி தெய்வானேங்கிறது. அதை விட ஆச்சரியமா சொல்றேன். தர்மசாஸ்திரான்னு ஐயப்பனுக்கு போறோமோ, இந்த சபரிமலையில தான் ஐயப்பன் பிரம்மச்சாரி. பெரும்பாலா எந்த நம்மளுடைய கிராமங்கள்ல முழுக்க பார்த்தோம்னா ஐயப்பன் கிரகஸ்தர் தான். 2 மனைவி உண்டவர்கள். அந்த மனைவி பேர் என்ன? பூர்ணா புஷ்கலா. பூர்ணா புஷ்கலாம்பா சமேத தர்மசாஸ்தான்னு சொல்றோம். அது ஏன் அந்த பெயர்? தர்மத்தை ஒருத்தன் கடைபிடிக்கணும்னா பூர்ணமா கடைபிடிக்கணும், புஷ்கலமா கடைபிடிக்கணும்னு அர்த்தம். பூர்ணமானா முழுமையா, புஷ்கலமானா புஷ்டியான்னு அர்த்தம். எல்லாமே அதோட காரண பெயர்கள் தான். அந்த சக்தி தான் பத்னி அப்படிங்கறத. இது 2 மனைவியா 3 மனைவியா அப்படிங்கறதெல்லாம் கேட்க கூடாது. கிருஷ்ணாவதாரத்துல அத்தனை பத்னியே நான் பூர்ணம் பிரம்மசனாதனம்னு அத்தனை சக்தியோட இறங்கிட்டான் பகவான். அதனால அங்க அத்தனை விஷயம். இஞ்ச அந்தந்த தெய்வங்களுடைய சக்தி தான் பத்னின்னு சொன்னேன். இது எப்படி வேணா எடுத்துக்கோங்க. சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ ந கல குசல ஸ்பந்தித்தும் அப்படி நீ இல்லைன்னா ஒண்ணு அந்த தெய்வங்கள்லாம் அசக்தர்களா இருக்கும். அதனாலதான் தன்னுடைய டியூட்டியை அனுசரிச்சு அதற்கு தேவையான சக்தியை அடையணுங்கிறதுக்காக தான் அத்தஸ்துவா ஆராத்யா ஹரிஹர விரிஞ்ச
விரிஞ்சாதிபிரபி பிரம்ம விஷ்ணு ருத்ரா ஹரிஹர விரிஞ்சர். ஹரி எல்லாருக்கும் தெரியும், ஹரன்னா பரமேஸ்வரன், விரிஞ்சின்னா பிரம்மா. இந்த 3 பேருமே ஒண்ணு பூஜை பண்ணினதா சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி எதுக்காக அவாவாருடைய காரியத்தை கவனிக்கிறதுக்காக. அப்பேற்பட்ட ஒன்ன பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி. உன்னை ஸ்தோத்திரம் நமஸ்காரம் பண்றதுக்கோ உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ ஒருத்தருக்கு எப்ப முடியும் அப்படின்னு சொன்னா அத்தனை ஜென்மாவில புண்ணியம் பண்ணியிருந்தாதான் முடியும். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், கஞ்சன காஞ்சி நிலையம் கரதிருத கோதண்டபான ஸ்ரீனிபாசம் கடினஸ்தனபர நம்ரம் கைவல்யானந்த கந்தமவலம்பே. கஞ்சன காஞ்சி நிலையம். அப்பேற்பட்ட பரதேவதை பராசக்தியானவள் பல இடங்கள்ல பல ரூபத்துல பிரகாசிச்சாலும் பாரத தேசம் இல்ல, அந்நிய தேசம் 51 சக்தி பீட்டங்கள் மொத்தம் பிரதானமா உள்ளது. இந்த 51ன்னு சொல்லுவானேன்னா அதுக்குதான் நம்ம புதுப்பிரிவா பண்ணிருக்கிற ஒர்க் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நேற்றைய தினம் சொன்னேன் பாருங்க, அம்பாளுடைய சக்தி பீட்டங்கள்ல அம்பாஜின்னு ஒரு இடம், அம்பாஜியில புதுப்பிரிவா ஒரு கோவில் கட்டியிருக்கா. 51 சக்தி பீட்டங்களோட ஆலயத்தையும் வச்சு கட்டியிருக்காங்க. 51 சக்தி பீட்டங்கள்னா எப்படின்னா 51 அக்ஷரங்கள்னு அர்த்தம், எழுத்துக்கள்னு அர்த்தம். ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு சக்தி பீடத்தை குறிக்கிறது அப்படின்னு அந்த புஸ்தகமே ஒண்ணு போட்டிருக்கா. நம்ம மரத்துல கேட்டாலே கொடுப்பாரு. 51 எழுத்துக்கள் பிராச்சீன வேத பாஷையில. அதனாலதான் சிதம்பரம் நடராஜா அவருடைய திருவாசி இருக்கு பாருங்க, திருவாசினா மேல அப்படி இருக்கும், அதுல மொட்டு மாதிரி இருக்கும். அதை எண்ணின எல்லாம் 51 இருக்கும், 51 வரும். திருவாசகத்துல மொத்தம் 51 செக்ஷன், எல்லாம் 51ன்னு வருவானேன்னா இந்த எழுத்தை குறிக்கிற மாதிரி இதோட ரிலேட்டடுங்கிறத காமிக்கிறது. அதுல மத்தியம் எத்தனை மகிமையோட பல க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் காஞ்சிபுரம் தான் மத்திய பிரதேசம்ங்கிறது. மத்தியம்ங்கிறது நாம உறுப்புகளை விசேஷமா சொன்னாலும் ஒரிஜினலான மெயினான உறுப்பு எது தெரியுமோ நமக்கு? தொப்புள் தான். இந்த தொப்புள் வழியாதான் நமக்கு கர்ப்பமா இருக்கிறது ஆகாரங்கள் அத்தனையும் போறது. அந்த அதுக்கு ரிலேட்டடா ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். இன்னைக்கு ஸ்டெம் செல்னு ஒன்று சொல்றா பத்தியில, இவன் கண்டுபிடிச்சதா சொல்றான். அப்படி கிடையாது. பழைய காலத்துல குழந்தைக்கு இடுப்புல அரஞ்சாங்கயிறு போறதே ஒரு தாயத்துல தொப்புள் கொடியை வச்சு போடுவாள் இருக்கு தெரியுமா? ஏன் தொப்புள் கொடியை வைப்பா? அந்த குழந்தைக்கு ரட்சையே அதோட தொப்புள் கொடிதான். இதை அதை வைக்கிறதுக்கு இப்ப நம்ம லாக்கர்லாம் வச்சு அதுக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாம இப்படி வச்சு அதை ரட்சிக்கணும்னு காமிச்சதே நம்ம பெரிய சாஸ்திரம் தான். அந்த மத்திய பிரதேசம் இடுப்பு தான் பிரதானமான. அப்பேற்பட்ட காஞ்சி நிலையத்துல கரதிருத கோதண்ட பான ஸ்ரீனிபாசம். நேற்றைய தினமே சொன்னேன், கையில கரும்பு வில்லு பாசங்கள் பல வகையான புஷ்பங்களால அரவிந்தம் அசோகஞ்ச, அதையும் சொல்றார். அரவிந்தம் அசோகஞ்ச சூதஞ்ச நவமல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சைத்தே பஞ்சபானஸ்ய சாயகாஹா அப்படின்னு இந்த கரும்பு வில்லுக்கு 5 புஷ்பத்தினால பானம் உண்டு. அரவிந்தம் அப்படிங்க கூடியதான தாமரை, அசோகா அப்படின்னு ஒரு பூ உண்டு, சூத புஷ்பம், நவ மல்லிகா மல்லிகை புஷ்பம், நீலோத்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு புஷ்பம். இதெல்லாம் பானங்களா இருக்கிறதுனால பஞ்சசரன்னு பேர். பஞ்ச புஷ்பங்களை வச்சிருக்கா. இது எல்லாமே பொதுவா இந்த புஷ்பங்களுக்கு பேசிக்கா இயற்கையா ஒரு சக்தி உண்டு. என்ன சக்தின்னா,
அம்பாளுடைய சொரூபமே சிருஷ்டியை வெளிப்படுத்துறது தானே. சிருஷ்டிக்கு பிரதானமா உள்ளது காமம் தானே. அதனாலதான் காமாட்சின்னு பேரு. அந்த காமத்தை விருத்தி பண்ணக்கூடிய புஷ்பங்கள் இதெல்லாம். இந்த புஷ்பங்கள் எல்லாம், அதுவும் பிரதான மல்லிகை எல்லாம் இருக்குது இல்ல, அந்த ஸ்மெல் எல்லாம் இயற்கையா, நான் சொல்றது சாஸ்திரோக்தமான விஷயத்தை சொல்றேன். சாஸ்திரோக்தமான சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட இந்த பானத்தையும் புஷ்பத்தையும் அந்த இதையும் வச்சுட்டு இருக்கால். அப்பேற்பட்ட அழகான ரூபத்தோட இருக்கக்கூடியதான கடினஸ்தன பர நம்ரம் கைவல்யானந்த கந்தம். சாதாரண ரூபம் வஸ்து இல்லை, இது மோட்சமாகிற ஆனந்தத்தினுடைய வடிவம்ங்கிறார். கைவல்யம்னா மோட்சம், ஆனந்தம்னா மோட்சத்தோட சொரூபம். அது அந்த சொரூபமே இந்த காமாட்சி தான். இந்த சொரூபமே இந்த காமாட்சி தான். அப்பேற்பட்ட காமாட்சிய அவலம்பே நான் சரணமடைகிறேன். அதுக்கு அடுத்தது 7வது ஸ்லோகத்துல சொல்றார், ஐஸ்வர்யம் இந்து மௌலையே ஏகாமிய பிரகிருதி காஞ்சி மத்தியகதம் ஐந்தவ கிஷோரசேகரம் ஏதம் பரியயதி சகாஸ்தி நிகமானம். இந்த ரூபமானது ஐகாத்ம பிரகிருதி. இது நான் இப்ப சொன்ன மாதிரி சக்தி சக்திமான் அப்படின்னு சொன்னாலும் இது அபேதமான வஸ்து. அப்பேற்பட்ட வஸ்துவானது இது எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஐந்தவ கிஷோர சேகரம். நேற்றுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டேன். கையில தலையில சந்திரகலாதரையோட, சந்திரகலாதரையா அம்பாள் பிரகாசிக்கிறாள். பரமேஸ்வரனும், பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் சந்திரன் இல்லை, அம்பாளுக்கும் சந்திரன் உண்டு. இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆஜ்ஞ சகசிராரத்துல இந்த ஃபர்ஸ்ட் 5 5 பிரகிருதியை குறிக்கும். மூலாதாரம் இந்த பூமியை குறிக்கிற விஷயம். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ஜலத்தை குறிக்கிறது. மணிப்பூரகம் அப்படிங்கிறது அக்னி. அநாகதம் அப்படிங்கிறது காற்று. விசுத்திங்கிறது அது. அதுக்கு அடுத்தது அகங்காரம். அதுக்கு அடுத்தது பூர்ண பிரம்மமான ஞானம் அப்படிங்கிறது. இந்த 5 சக்கரத்தை சொல்லும் போது 5 சக்கரத்திலையும் இந்த தாமரை வித்தியாசப்படும். யோக சாஸ்திரத்துல முதல்ல 4 இருக்கும், 4 இதழ் இருக்கும், அப்புறம் 8 இதழ் இருக்கும், அப்புறம் 16 இருக்கும், அப்புறம் 32. இப்படி சொல்லிட்டே போய் மேல வரும்போது சகசிரார் 1000 இதழோட கூடின தாமரை 7வது சக்கரத்துல. இந்த 7லையுமே சக்தியோட தான் சுவாமி பிரகாசிக்கிறார். பதஞ்சலி சொல்லும் போது இந்த 7வது சக்கரத்துல இருக்கக்கூடிய ரூபத்துலதான் 2 பேர் தலையிலையுமே சந்திரன் இருக்கும். அது நேற்றைய தினம் சொன்னேன். அந்த சிவானந்த லகரியில ஆரம்பிக்கும் போது கலாபியாம் சூடாலங்கிருத்த சசிகலாபியாம் நிஜதப பலாபியாம். இந்த உலகத்திலேயே எந்த பாஷையிலையும் இல்லாத ஒரு விசேஷம் சம்ஸ்கிருத பாஷையில. அது என்ன அப்படின்னு சொன்னா த்விவச்சனம்னு பேர். அது ஏகவச்சனம் பகுவச்சனம் தான் மற்ற பாஷையில எல்லாம். ஒண்ணு ஒரு மேல பேசலாம் அல்லது பன்மேல பேசலாம். இருமேல பேச முடியுமோ? ராமஹ ராமௌ ராமாஹ. அங்க இருமைக்கு ஒரு பதம் ராமௌ அப்படின்னா இருமைன்னு அர்த்தம். காளிதாசனுடைய ரகுவம்சம் ஆரம்பிக்கிறதே ஜெகத பிதரவ் அப்படிங்கிறார். பிதரவ் அப்படின்னா அந்த இடத்துல அப்பான்னு அர்த்தம் இல்ல, அப்பா அம்மான்னு அர்த்தம். 2 பேரும் சேர்ந்தவான்னு அர்த்தம். அப்ப இருமையா சொல்லும் போது 2வது அந்த இருமை அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துக்கே உள்ளதான பிரத்யேகமான ஒரு பதம் அப்படின்னு சொன்னேன்னா. வேற எந்த மொழியிலையும் அந்த இருமை அப்படிங்கிறது இருக்காது. இந்த சிவானந்த லகரி ஆரம்பிக்கிறதே அந்த இருமையில தான் ஆரம்பிக்கிறார். இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாள் ஆச்சாரியா. சௌந்தர லகரி ஆரம்பிச்சாலும் சரி, சிவானந்த லகரி ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த தெய்வங்கள் அபேத வஸ்துங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். பேதமா ஆராதனம் பண்ணக்கூடாது. அடிப்படை. நீங்க காமாட்சின்னு தனியா ஆலயத்தை நிர்மாணம் பண்ணினாலும் இந்த காமாட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய பீடம் என்னது? காமாட்சி எது மேல உட்கார்ந்துட்டு இருக்கா? சிவாகாரே மஞ்சே.
பரமசிவ பரியங்க நிலையா, பரமேஸ்வரன் மடியில தான் உட்காந்துருக்கார். இதுதான் தாத்பரியம்.